திடீரென்று நண்பன் கடைக்குள் புகுந்த சூரி. எதிர்பார்க்காத நட்பு. தான் பணம் செலுத்த முயன்றாலும் வேண்டாம் என்று சொல்லும் நண்பன். தொழில் வேற நட்பு வேற என்று பிரித்து பார்க்காமல் தொழிலுக்கு ஏற்றால் போல் மதிப்பை தரும் சூரி. இந்த ஒரு நேர்மைக்காக நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஆமா 75 ரூபா 50 காசு. போட்டது எவ்வளவு நாங்க சொல்ல மாட்டோம். சரி ரைட், நாங்க பாத்துக்கிறோம். நீங்களும் கேட்கக்கூடாது. ரைட்டு இரு, கவர் தரேன். புதுசா பாக்குறது மாதிரி புதுசா சரக்கு போட்டீங்க. ஆமா எடுத்துருக்கேன். அன்னைக்கு வந்து இப்ப கம்மியா இருக்கு. ஆமா அதோட இப்ப கொஞ்சம் ஸ்டாக் ஏற்றிருக்கு. நீங்க அதுல உட்காந்து பாவம். ஓனர் சீட்ல உட்கார. ஓனர் சீட்ல தான் உட்காந்து நீங்க. முதலாளியிடத்தை கொடுத்து பெருமிதம் அடைந்த நண்பன். எப்பயுமே வந்தா நம்ம கடைக்கு வந்துட்டு மாப்பிள்ள வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டே போவோம். இங்க வந்து இப்போ அங்க ஊருக்கு போவேன். ஊர்ல போய் இருப்பேன். ஊரை விட்டு திருப்பி சிட்டில வந்துச்சுன்னா நேரம் இங்க வந்துருவேன். அது எங்க வீட்டுக்கே தெரியாது எங்க இருப்பேன். ஆமா அப்ப அங்க இல்லை அப்படின்னா போன இருப்பாங்க, வெட்ட நேரம் இங்கதான் இருப்பேன். இங்க வந்து உட்காந்து தெரியாது. சில பேர் கஸ்டமர் வருவாங்க, நான் வாழ்க்கையில வந்து செல்ல நோண்டிக்கிட்டே இருப்பேன். நான் வாழ்க்கை பார்த்துட்டே இருப்பேன். எல்லாம் கேட்பாங்க, இவன் என்ன பண்ணி போன் பேசிக்கிட்டு டவர் கிடையாது வேலை போயிருக்கான். டக்குனு சைஸ்னாலும் கேட்பாங்க பாருங்க அப்படின்றது. சில பேர் தெரியும். நடிகராக இருந்தாலும் தன் பெருமையை காட்டிக்கொள்ளாமல் இருந்த ஒரு நடிகர்களை பார்க்க எப்போதான் இருக்கிறது. மாப்பிள்ளைக்கு நொங்குன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நொங்கு மட்டும் இருக்கு வாங்கிட்டு. நன்றி.